மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து, அதாவது மாட்டுத்தாவணி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆவணி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஆவணி பஸ் ஸ்டாண்ட் ஒரு வாக் அரவுண்டு போவோம். அப்படியே நம்ம போக வேண்டிய விகே ட்ராவல்ஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறி அந்த ட்ராவல் எப்படின்றத பார்க்கலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. ஆவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். சென்னை ஆவணி பஸ் ஸ்டாண்டு மாதிரி அவ்வளோ பஸ், எவ்வளோ ஜனம் நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலாக எஸ்சிடிசி பஸ்ஸுக்கு ஒரு ஜனம் கிடையாது. இல்லை, எஸ்சிடிசி பஸ்ஸு அவ்வளோ காலியாக கிடக்கு. கூப்பிட்டு ஏற்றுக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. இப்போ நம்ம அதில் விகேவி ட்ராவல்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி பிடிக்கணும். ப்ளூ பேர்ட் பாத்ரூம், ரங்கநாதன் ட்ராவல்ஸ். ப்ளூ பேர்டு இது வந்து பாத்ரூம் பஸ்ஸுங்க. ப்ளூ பேர்டு விகேவி ட்ராவல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. எவ்வளோ ஜனம் நிற்கிது பாருங்க. இன்றைக்கி இத்தனைக்கும் செவ்வாய்க்கிழமை தான். எவ்வளோ ஜனம் வந்து சென்னைக்கு போகிற வெயிட் பண்ண பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, மதுரை பெங்களூர். விகேவி ட்ராவல்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம். விகேவி ட்ராவல்ஸை காணோம். எவ்வளோ பஸ் இது கூட நல்லா இருக்குனாங்க. லக்ஸ் ட்ராவல்ஸு, பஸ்ஸோட ஷாப் நம்பர் 57ன்னாங்க. ஸோ 57 வந்து அந்த சைடாக, அப்படியே பேக் சைடாக. இது வந்து ஃப்ரண்ட்டு, 57 வந்து பேக் சைடு. நம்மளுக்கு எவ்வளோ பாத்ரூம் இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டோட மத்தியில் ஒன்று கடிச்சா தான் நம்ம ஆளுகளுக்கு தூக்கம் வரும் போல். பஸ் ஸ்டாண்டோட மத்தியில் நின்று ஒன்று கடிச்சிக்கிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் சென்டராக ஒரு லைட்டு போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பஸ் நிற்க பாருங்க பார்க்கிங் யார்டில். இந்த ஒன்று கடிக்கிறத விடவே மாட்டேங்கிறானு. என்னைக்கு புரிஞ்சவனு தெரியல. இவங்களும் இந்த பாத்ரூம் போகிறதுக்கு வந்து 10 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ட்ராவலை பார்ப்போம். நண்பர்கள் யாராவது இந்த மதுரை மாட்டுத்தாவணி ஆவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்போயாவது ஒரு டைம் இந்த மதுரை மாட்டுத்தாவணிக்கு வருவேன். ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது மதுரைக்கு எனக்கும். எப்போயாவது வந்துட்டு போவேன். எவ்வளோ பஸ் நிற்கிது. ஆர்ஆர் ட்ராவல்ஸ், எஸ்ஆர்எல், எஸ்பிஎஸ், ஜிஆர்எம், ஜெட்லைன், பிளாக் பேர்ல் ட்ரான்ஸு, ஃபின்ச் ட்ராவல்ஸ். அந்த ஃபின்ச் ட்ராவல்ஸ் ஒரு நாள் ட்ரை பண்ணணுங்க. காலையில் 2 மணிக்கு நிற்கி பாருங்கள். காலையில் 2 மணிக்கு வந்து கோயம்பேடுலேருந்து கிளம்புறா சொன்னாங்க. எவ்வளோ பஸ் நிற்கி பாருங்கள். பின்னாடி தெரியுது எல்லாமே லைட்டு, எல்லாமே பஸ்ஸு தான். காலையில் 2 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆவணி பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடில் இருக்கும்போது இதெல்லாமே ஷெட்டு. இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புதா இல்லை கோயம்பேடுலேருந்து கிளம்புதா எனக்கு தெரியல. பட் அதில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும். இன்டர்சிட்டிலாம் பைபாஸில் எப்படி சேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? பார்க்குறதுக்கே அல்லு விடுது. எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸ் அங்கே ஃபுல்லாக இன்டர்சிட்டி தாண்டியாக நிற்கிது. பிசிசி, செயின்சிஸ், கம்பெனி பஸ்ஸா? ஹரிஹர சுதன், எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸ். சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து திருநகர் போகிற வழியில் இருக்குது. பக்கத்தில் உள்ளது மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் மதுரையோட. மதுரையோட ஐக்கான்னு சொல்லலாம் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில். விகேவி ட்ராவல்ஸ் செட்டு எப்போ எங்கே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் விகேவி ட்ராவல்ஸை. இங்கே கூட ஷாப் நம்பர் தெரியலையேங்க. இது கூட ஷாப் நம்பர் தெரியலையே. இங்கே வந்துட்டோம், ஷாப் நம்பர் தெரியலையே. கேட்போம். லயன் ட்ராவல்ஸ் ஆன்போர்டு பண்ணுறாங்க பாருங்கள். லயன் ட்ராவல்ஸில் பஸ்ஸோடைய உள்ளே வந்து நல்ல சொகுசாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க பஸ்ஸு.
ஆக்சுவலாக நம்ம சென்னை டு மயிலாடுதுறை லைன் ட்ராவல்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்குது உள்ள பஸ்ஸு உள்ள சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு, லெக் ஸ்பேஸு, ஏசி கண்டிஷனு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதன் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நேஷனல் ட்ராவல்ஸ். நீங்கள் இது பாருங்கள், நான் ஏசின்னு நினைக்கிறேன். ஏசி தான், ஏசி பஸ்ஸு. எத்தனை பஸ்ஸு வச்சுருக்காங்கன்னே தெரியல. குளத்தூரில் தாதான்குப்பம் அப்படின்ற ஏரியாவில் இதோட செட்டு இருக்குது. அதேமாதிரி கோயம்பேடுல நிப்பாட்டி போட்டிருக்காங்க. எத்தனை பஸ்ஸு வச்சுருக்காங்கன்னு கணக்கே இல்லை போல். லாஸ்ட்டில் பாருங்களேன், பிளாக் பேர்ல் கருப்பு முத்தை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்தை எதுக்குடா குளிப்பாட்டுறீங்க? பிளாக் பேர்லும் போட்டிருக்காங்க. அங்கே வந்து குதிரை பறக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இன்டர்சிட்டி கிளம்பிடுச்சு. ஆக்சுவலாக இன்டர்சிட்டி எல்லாமே என்ன சொல்கிறது, ஏதோ இல்லை ஒரு டைப் பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க. டைப் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. மற்ற கம்பெனியில் டைப் பண்ணி ஓட்டுவாங்களாம். இன்டர்சிட்டி போனவுடனே இங்கே நிப்பாடிச்சு. இந்த இன்டர்சிட்டி பின்னாடியே போகுது. இதுக்கு பின்னாடி என்னென்னு தெரியல. அங்கே ஒரு இன்டர்சிட்டி முன்னாடி நிற்கிதா, பின்னாடி ஒன்று போகுது பாருங்கள். ப்ளூ பேர்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ப்ளூ பேர்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. எப்போ நிறைவேற போகுதுன்னு தெரியல. மதுரை சென்னை ப்ளூ பேர்டு. அதில் பாத்ரூம் பஸ்ஸு, 1 பாத்ரூம் மட்டும் போய்க்கலாம். எல்லா பாத்ரூம் பஸ்லேயுமே 1 பாத்ரூம் மட்டும் தான் போய்க்கலாம். அவசரத்துக்கு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. நல்லா இருக்குங்க. அந்த ஃபெசிலிட்டி வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு வந்துருக்கு நல்லாயிருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் கொண்டு வந்தாங்க. பட் அதை வந்து ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்னால் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதனால் ஃபெயிலியர். நம்ம வந்து பஸ், அதாவது விகேவியோட ஆஃபீஸை தேடுற ஒரு அவசரத்தில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஆம்னி பஸ் ஸ்டாண்டை சரியாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் அப்படியே சுற்றி போயிட்டு வந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் நிற்கி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளாக் பேர்ல் மெயினாக இந்த பிளாக் பேர்லில் பார்க்குறதுக்காக தான் இப்போ வரேங்க. எப்படி குளிப்பாட்டுறாங்க பாருங்க, குதிரையை குளிப்பாட்டுறாங்க. வேறு லெவலில் குதிரையை குளிப்பாட்டுறாங்க. எலைட் ஷிப் ஆன் த ரோடு. பா, என்ன ஒரு சென்டென்ஸு, வேறு லெவலு. ஸ்ரீகுமரன் நம்ம இன்னைக்கு காலையில் வந்த பஸ்ஸு. ஆர்பிடி ட்ராவல்ஸ் உள்ள திருப்பாங்க பாருங்க, எப்படி திருப்பாங்க பாருங்க உள்ள. சும்மா ரத்தம் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு போகுதுங்க. தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு போகுது. இது என்ன பஸ்ஸு? மதுரை ராதா. ஸோ விகேவி வர்றது கண்டிப்பாக லேட் ஆகும். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பஸ்ஸில் பார்க்கலாம். மதுரை ராதா. ஒய்பிஎம்லாம் இந்த லாஸ்ட்டில் நிற்கும். லாஸ்ட்டில் வந்து நிற்கும் ஒய்பிஎம்லாம். ஆர்ஆர் ட்ராவல்ஸ், எஸ்ஆர் அதெல்லாம் போகும்போது பார்த்துருப்போம். முன்னாடி போயிட்டு வேறு ஏதாவது பஸ் நிற்கிறத பார்க்கலாம். முன்னாடி போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. போன உடனே வந்து பிடிச்சி ஏற்ற வந்துடுவாங்க. சார் மதுரையா, சென்னையா, கோயம்புத்தூரா, வாண்டடாக வலுக்கட்டாயமாக ஏற்றுற மாதிரி வந்து ஏஜென்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டைம் பீக்கில் இருந்த பர்வீன் ட்ராவல்ஸ் இப்போ எப்படி இருக்குது பாருங்க. நிறையா ட்ராவல்ஸ் வர வர முன்னாடி ஃபெமிலியராக இருந்த ட்ராவல்ஸ் எல்லாமே பின்னாடி போகுது. அவங்களும் இன்னும் பீக்கில் தான் இருக்காங்க. பர்வீன் ட்ராவல்ஸுக்குன்னே தனியாக பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பர்வீன் ட்ராவல்ஸில் மட்டும் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஈக்லோ ஸ்ரீகுமரன். நம்ம வந்து இந்த பஸ் தானா? இந்த பஸ் தான் நினைக்கிறேன். இது இல்லை, 3939 அதெல்லாம் நிற்கிது பாருங்கள். எப்படி நிற்க பாருங்கள் பஸ் எல்லாமே. நம்ம இங்கிட்ட சுற்றி வர நேரத்தில் அங்கிட்ட விகேவி வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ. சூப்பராக இருக்குங்க. ஒரு பிளாட்ஃபார்மில் தரகிற எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஆம்னி பஸ்ஸுகள் அவ்வளோ பஸ்ஸுகள் குமிஞ்சு கிடக்குது. அப்படி போய் பார்க்கலாம். பின்னாடி இருந்தே பார்க்கலாம். சுவாமி ஐயப்பா நிற்கிது. சுவாமி ஐயப்பாவில் கலரிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஜாஃபர் ட்ராவல்ஸ், ஈக்லோ, லக்ஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது.
அது என்ன பஸ்ஸு? யோலோ பஸ்ஸு, ஹரிஹர சுதன். இது புதுசாக இருக்க டிரான்ஸ்போர்ட்டு. அங்கே செல்வமுருகன் நிற்கிது, இங்கே ஒரு செல்வமுருகன் நிற்கிது, இங்கே செல்வ விநாயகா நேஷனல் ட்ராவல்ஸு. இது ஹரிஹர சுதன் தான், ரெண்டும் ஒன்று தான். எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸு ரெண்டுமே. விகேவி வந்துருச்சுங்க, நம்ம போக வேண்டிய விகேவி. நம்ம அப்படியே போகலாம். இப்போ வருது பாருங்க, நம்ம போக வேண்டிய விகேவி ட்ராவல்ஸ். ஓகே, மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட வாக்கரவணையத்தோடு முடிச்சுக்கிறேன். நம்மளோட விகேவி ட்ராவல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பஸ்ஸோட பிளாக்கை கன்டினியூ பண்ணலாம்.